Hello everyone. Happy Diwali wishes to each and everyone in the country and across the globe. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து செலிபிரிட்டிஸ்க்கும் அனைத்து கஸ்டமர்ஸ்க்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நாளில் ஒரு வீடியோ போடணுன்றது என்னோட அவா. ஸோ அதன் முதல் முயற்சியாக ஒரு நல்ல விஷயத்தை போவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பற்றி போட்டிருக்கோம், வெல்த்தை பற்றி போட்டிருக்கோம். தீபாவளி பண்டிகைனாலே பட்டாசு வாங்கி வெடிக்கணும், புது துணி வாங்கி உடுத்தி சந்தோஷப்படணும், ஸ்வீட்ஸ் வீட்டில் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம், நல்ல விஷயங்களை பேசுவோம், புதிய முயற்சிகளை தொடங்குவோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு இந்த நல்ல நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய இடம், திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், பட்டாசு வாங்குறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டி நகர் வந்து ஒரு முக்கிய பகுதி. டி நகர்ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்து பெயர் பெற்றது. அங்கதான் பிசினஸின் ஆரம்பமே. ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்க மட்டும்தான் பெரிய பெரிய கடைகள் இருந்தது. அங்க மட்டும்தான் மக்கள் தமிழ்நாட்டில இருந்தும் சரி, மெட்ராஸ்ல இருக்கவங்களும் சரி வந்து வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை பத்தி எல்லாரும் வந்திருப்பாங்க. வாங்கினவங்க எல்லாமே என்ன மாதிரி ஒரு அபிப்பிராயம்னா, மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோடனே அவங்கள வந்து அந்த கூட்டமே அந்த உஸ்மான் ரோடு வரைக்கும் கூட்டிட்டு போயிடும். மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஜெயச்சந்திரன் வெசல்ஸ், ரைட்டில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், பாண்டியன் பேங்கிள்ஸ், ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், ஜெயச்சந்திரன் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பெரிய கடை இருக்குது, லேடிஸ் அண்ட் கிட்ஸ் வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முகா, கனி, ஷீபா, அதுக்கப்புறம் சரவணாஸ் சாம்ராஜ் அங்கே தான் ஆரம்பிக்குது. சரவணா ஸ்டோர்ஸோட பழைய கடையும் அங்கே தான் இருக்குது. சரவணா செல்வரத்ன கடை அங்கே இருக்குது. ரத்னா ஸ்டோர்ஸ் அங்கே இருக்குது. ரத்னா ஹவுஸ் அங்கே இருக்குது. பாண்டியன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. ஜூஸ் ஷாப்ஸ் இருக்குது. நிறைய நிறைய யூனிக்கான கடைகளும் இருக்குது. லேடிஸ்க்கு தேவையான கிளிப்ஸ், லாட் ஆஃப் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் சென்னை மாம்பலத்தில் உள்ள ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு அவ்வளோ கூட்டம் வருது. ஸோ எல்லாருமே நிறைய கூட்டம் வந்தது தான் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் வெரைட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் யாருமே பார்க்காத எம்டியான ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. See the video. Walking.
நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எப்படி விடிய காலைல 6 மணிக்கு எம்டியாக இருந்ததுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லா ஷாப்ஸுமே எந்த அளவுக்கு கிளியராக பில்டிங்லாம் ஆக்சுவல் சைஸ் என்ன, எவ்வளோ பிரெத் என்னன்றது, எவ்வளோ பெரிய கடைகள், எத்தனை வெரைட்டி ஆஃப் கடைகள், சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து கூட்டத்தினால கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ நீங்கள் என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக எந்த கடையில் வாங்கலாம், என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்பிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி விஷஸ் டு எவ்ரி ஒன். கிராக்கர்ஸை சேஃபாக வெடிங்க. அண்ட் தீபாவளி ரிட்டர்ன் கிஃப்டாக எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப், share this video to your friends and relatives for subscribers. And நம்ம வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்த் ரிலேட்டட், வெல்த் கிரியேஷன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நம்ம வெல்த் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ செல்ஃபாகவும் நானும் நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய அனாலிசிஸ் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். அந்த விஷயம் புரிஞ்சாலே நமக்கு வர்ற மணியை எப்படி காப்பாற்றிக்கணும்னு தெரியும். நம்ம மணி தேவைப்பட்டா அதை அடையிறதுக்கான வழிகளும் நம்ம பல முயற்சிகள் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யோசிப்போம், நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்மக்கிட்ட நாலேஜ் இல்லை அப்படின்றது. ஆனால் அதை விட முக்கிய காரணம் நமக்கு அந்த பயமே நம்மளை வந்து நிறைய விஷயங்களை பண்ண விடாமல் கிடக்குது. ஸோ முதல்ல அந்த பயத்தை நீக்குங்க. அந்த பயத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முதல் விஷயம் பென்ஸ் கார் வாங்க முடியுமா அப்படின்னா, நம்மளால பென்ஸ் கார் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும். ஆனால் இந்த பென்ஸ் காரை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிங்களேன், பல வழிகள் கிடைக்கும். சிமிலர்லி நம்ம இந்த விஷயம் பண்ணால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் தவிர்த்துமே நம்மளால வந்து ஒரு அடுத்த முயற்சிக்கான விஷயங்களை எடுக்க ஆரம்பிச்சோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதை ரெண்ட்டுக்கு விட்டால் அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதில் வந்து டோர் கிளிக்கிங் பண்ணணும், பைப்பை ரெடி பண்ணுங்கன்னு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்காகவே சில பேர் வந்து நம்ம வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்ட்டுக்கு விட வேண்டாம் அப்படின்லாம் தோணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி புரிஞ்சவங்க, வின் பண்ணவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரியல் எஸ்டேட். அதுலேயும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கமர்ஷியல் ரெண்டலோ ரெசிடென்ஷியலோ ரெண்டலோ வந்து இட் இஸ் அ பிக் பாசிவ் இன்கம் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் வந்து இதுதான் முதல் அத்தியாயம். ஒருத்தர் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல் எஸ்டேட், which will give higher returns like commercial rental or residential rental. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய வருமானத்திற்கு 10 மடங்குக்கு நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ சப்போஸ் 5 lakhs நம்மளோட மந்த்லி சேலரி அப்படின்னா இன்டூ 10 times is at 50 lakhsக்கு இன்டூ 12, 15 to 12, ஆல்மோஸ்ட் 6 crore வந்து நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்கள் சேலரி மந்த்லி சேலரி இன்டூ 12 இன்டூ 10 timesக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் ஆஃப் த அதர் இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 members ஃபேமிலியோ, 3 members ஃபேமிலியோ, 4 members ஃபேமிலியோ, 4 members ஃபேமிலிக்கு 10 lakhsக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆஸ் தீபாவளி ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட முக்கியமான 3 things நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் திஸ் வில்ஸ் பிக் திங். நீங்கள் புது விஷயம் கற்றுருப்பீங்க. கற்றுருந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. பாய்.